ஸோ ஹே கைஸ், இன்ஜினியரிங் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏஞ்சலோட கைடன்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன வருது, ஸோ ஃபியூச்சர்ல நீங்க என்ன ஒரு சில விஷயம் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் டூ இட் சப்போர்ட். பொதுவாகவே உங்களோட லைஃப்ல ஸோ உங்களோட க்ளோஸ் சர்க்கிள், ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்த அதை நீங்கள் வந்து பர்சனலாக வந்து ஹேண்டில் பண்ணால் பெட்டராக இருக்கும். எந்த ஒரு தேர்ட் பர்சன் யாரையுமே வந்து இன்வால்வ் பண்ண வேண்டாம். பொதுவாக இந்த டைம்ல வந்து என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன ஒரு சில விஷயம் வந்து ஆசைப்படுறீங்களோ இல்லை உங்களோட என்ன ஒரு சில ஒப்பீனியனாக இருக்கோ அதை வந்து ஒரு எண்ட் டு எண்ட் கான்வர்சேஷன் மாதிரி உங்களோட பர்சன் அண்ட் நீங்கள் அதை மட்டும் இன்வால்வ் ஆனாலே வந்து போதும். மற்றபடி எந்த ஒரு தேர்ட் பர்சன் எதையுமே வந்து இன்வால்வ் பண்ண வேண்டாம். பிகாஸ் இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் ஏதாவது தேர்ட் பர்சன் நீங்கள் இன்வால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அது த்ரூ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஓகேங்களா? அண்ட் பொதுவாகவே சில பேருக்கு சம் செட் ஆஃப் கேட்டகரி சில நேரத்துல ஒரு ஆன் ஆஃப் கான்டாக்டா வந்து இருக்கிறது, சரியா பேசாம வந்து இருக்கிறது, இல்ல கம்ப்ளீட் நோ சிச்சுவேஷன்ஸா இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு நிறைய வந்து இதனாலே நிறைய மூட் ஸ்விங்ஸ் உங்களுக்கு வரதான் செய்யுது. இதனாலே உங்களுக்கு வந்து எப்படின்னா லைஃப்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நீங்க படிக்கிறீங்க இல்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கூட ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்னால வர பிரச்சனைனால எதுலையுமே உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. யார்கிட்ட போய் எப்படி சொல்யூஷன் கேட்கறது தெரியல, யார்கிட்ட போய் எப்படி கைடன்ஸ் கேட்கணும்னு வந்து தெரியல. ஸோ பொதுவாகவே இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு சரியா வந்து அமையாம இருந்துக்கலாம். இந்த செகண்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு நான் சொல்றேன். ஸோ அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னா தென் நோ நீட் டு பி வரி அபவுட் இட். உங்களுக்குன்னு என்ன ஒரு ஃபேவரட் காட் இருக்காங்களோ ஸோ அவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒரு சில ப்ரேயர் ஆர் மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பா வந்து பண்ணுங்க. சம் ஷார்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ் அண்ட் சம் ஷார்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்றது மூலியமா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்க பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் வந்து சால்வ் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ ட்ரை டு பி மோர் கனெக்டட். ஸோ இந்த டைம்ல வந்து இப்படி ஒரு கேவஸான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப் லெவல் பார்க்கும்போது ஒரு புவர் கண்டிஷனா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ப்ரேயர்ஸ் ஏதாவது பண்ணுங்க. இன்னர் ஹீலிங் ஒர்க்ஸ் நீங்க கண்டிப்பா வந்து பண்ணுங்க. ஸோ அது பண்றதுனாலயே இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க நிறைய ஒரு சில சேஞ்சஸ் நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஸோ ஓவரால் இந்த கேசஸ் வந்து பார்க்கும்போது அவ்வளவு ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம் இருக்கு மாதிரி எனக்கு தெரியல. சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான், அதை கரெக்டா ஹீல் பண்ணாலே வந்து போதும். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்க இந்த பிளாக்கேஜஸ் வந்து கிளியரன்ஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see no reading guys. ஸோ ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஒன்-on-one appointments ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்க வந்து புக் பண்ணீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி ஆர்எல்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க.